இன்றைக்கி நமக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிடலாமா? ஒவ்வொரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா ஒவ்வொன்றா எடுத்து பேக் பண்ணி எடுக்கும்போது லேட் ஆயிரும். அதனால் வர்ற ஆர்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து அட்ரஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய பெரிய ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கிடச்சிருச்சுன்னா எனக்கு பயங்கர ஹாப்பியாகிடுதுங்க. ஏன் அப்படின்னா பர்ஃபெக்ட் பாக்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்சல் வந்து நீட்டாக டெலிவர் ஆகும். நான் வந்து பே பண்ணியும் வந்து சில பாக்ஸஸ் சில சைஸஸில் வச்சுருக்கேன். அதே ஒரு சில சைஸஸில் என்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து நமக்கு பார்சல் வருது இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்து பேக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக அனுப்ப முடியுமோ அவ்வளோ சேஃபாக தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கேன். என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கி நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன். ஆரியனும் ஸ்கூல்லேருந்து இங்கேயே இறங்கிட்டான். ஏன்னா என்னால் பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால ஆரியனையும் இங்கேயே வந்து உட்கார வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ ஒவ்வொரு பார்சலாக வெயிட் போட்டு எழுதி வைக்கணுங்க. 1,990 இருக்கு இல்லையா, இது வந்து 2 கிலோ கணக்கு. இதே 201 அதாவது ஒரு 1 கிராம்ஸ் இல்லை 10 கிராம்ஸ் அதிகமாக இருந்தால் கூட அது வந்து 2.5 கிலோ கணக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.